ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழன் மேல பழி போட்டு நிலாவை பிடிக்க மனோகரன் போடும் திட்டம் எப்படி மொத்தமாக தலைகீழா மாறுதுன்னு இந்த அத்தியாயத்துல பார்ப்போம். இந்த சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளுடைய டார்கெட் 1000 சப்ஸ்கிரைபர். அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு சுவாரஸ்யமா பார்ப்போம். ஐயனார் துணை கையும் களவுமாக சிக்கிய மனோகரன் நிலாவின் அதிர்ச்சி. சோழன் கிட்ட இருந்து நிலாவை பிரிக்க மனோகரன் பல திட்டங்களை போடுறாரு. அதுல ஒண்ணுதான் சோழனையும் நிலாவையும் வீட்டுக்கு விருந்து கூப்பிடுறது. இந்த அழைப்பு சோழனுக்கு ஒரு பெரிய சதியின் அறிகுறியா தெரிய சோழன் கிட்ட இருந்து நிலாவை எப்படியாவது பிரிக்க மனோகரன் பல திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுல ஒண்ணுதான் சோழனையும் நிலாவையும் தன்னோட வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுறாரு. மனோகரன் கூப்பிட்டதும் ஏதோ ஒண்ணு பெருசா இவர் பிளான் பண்றாரு அப்படின்னு சோழனுக்கு புரிய சோழன் மனதுக்குள்ளேயே நிலாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவானோ இப்பவே ரொம்ப பயமா இருக்கு. இருந்தாலும் சோழன் பயத்தை வெளியே காட்டிக்காம பாண்டியன் கிட்ட மட்டும் இந்த மாதிரி தான்டா அவங்க பெட் கட்டி இருக்காங்க, அதனாலதான் என்ன விருந்துக்கும் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஏன்னா சேரனுக்கும் பல்லவனுக்கும் தெரிஞ்சா 2 பேருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு யாருக்கிட்டையுமே சொல்லாம சோழனும் கிளம்பி போறாரு. மனோகரன் வீட்டில் நிலாவோட அப்பாவும் மனோகரன் சரி, நிலாவோட அண்ணனும் சரி, சோழனை எந்த அளவுக்கு கீழ்த்தனமா நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தனமா நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம ஆபீஸுக்கு போற வேலையில கூட நீங்க வாங்க ஆபீஸ்க்கு வந்து என்னன்னு பாருங்கன்னு சொல்லி அங்க ஆபீஸ் ஸ்டாப் முன்னாடியே சோழனை அசிங்கப்படுத்துறாங்க. ஆனா இது எல்லாத்தையும் சோழன் தன் நிலாவுக்காக மட்டுமே பொறுத்துக்கிட்டு இருக்காரு. இதை நிலாவும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. ஏன்னா அவங்க அப்பாவும் அண்ணனும் சொல்ற மாதிரி சோழனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் எங்கேயுமே டீசெண்டா நடந்துக்கிற மாட்டாரு. அதனால இந்த தப்பு எல்லாத்தையுமே சோழன் தான் பண்ணியிருப்பாருன்னு நிலா முழுசா நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. மனோகரன் தனியா வந்து சோழன் கிட்ட சொல்றாரு, புன்னகையுடன் பாத்தியா என் பொண்ணை நான் பிரிச்சு காட்டிட்டேன், அவ இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்க இருந்து உன் வீட்டுக்கு கூட வரமாட்டான் தான் சொல்ல போறா பாரு அப்படின்னு மனோகரன் சோழன் கிட்டேயே பெட் கட்டுறாரு. ஆனா இது எதையுமே சோழனால நிலா கிட்ட புரிய வைக்க முடியல. ஏன்னா நிலா அவங்க அப்பா மேல அதிக அன்பு வச்சிருக்காங்க. இப்ப திடீர்னு போய் உங்க அப்பா பெட் கட்டினாரு அதனாலதான் இப்படி பேசி இந்த மாதிரி எல்லாம் சொன்னாருன்னு சொன்னா எப்படி நம்புவாங்க? அதனாலதான் நிலா கிட்ட எதையுமே சோழன் சொல்ல மாட்டேங்கிறாரு. இந்த பக்கம் நிலாவோட அப்பாவும் நிலாவோட அண்ணனும் சேர்ந்து 2 பேருமே சோழன் மேல ஏதாவது பெருசா ஒரு பழிய போட்டு இங்க இருந்து ஜெயிலுக்கோ இல்லைன்னா வேற எதுக்காவது அனுப்பி விட்டுருவோம்னு பிளான் பண்றாங்க. ஏன்னா சோழன் இருக்க போய் தான் நிலா தைரியமா இருக்கிறா, சோழன் இல்லைன்னா அவன் நம்ம வீடு தான் கதின்னு இருப்பா அப்படின்னு அவங்க பிளான் பண்றாங்க. மனோகரன் அதுபடியே இன்னைக்கு கண்டிப்பா சோழனை ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டி விடுவோம், அதுவும் நம்ம ஆபீஸுக்கு இன்னைக்கு கூப்பிட்டு விடு. அதே மாதிரி சோழனும் ஆபீஸுக்கு கூப்பிட்டு விடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டதுமே சோழன் நினைக்கிறாரு, கண்டிப்பா ஆபீஸ்ல ஏதோ ஒரு பெரிய பஞ்சாயத்தை கூட்ட போறானுங்க, அதனாலதான் என்ன முன்னாடியே கூப்பிடுறாங்க அப்படின்னு கணிக்கிறாரு. ஆனா நிலா கிட்ட அவங்க அப்பாவையும் அண்ணனையும் பத்தி சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டான்னு சோழனுக்கு தெரியும். அதனால நிலாவை தனியா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீ இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல ஆபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்றாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டதுமே நிலாவும் வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. நிலா கிளம்பி வர்றாங்க. தெரியாமலேயே நிலாவோட அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து சோழனை ரொம்பவே கிண்டல் பண்றாங்க. சோழனிடம் உனக்கெல்லாம் எதுக்குடா பொண்டாட்டி, நீ எல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ண, அவளை வச்சு ஒரு நல்ல வீட்டில் உன்னால குடும்பம் நடத்த முடியுமா, இப்படி ரொம்பவே கேவலமா பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரூம்ல உள்ள ஃபைலையும் அதுபோக மீதி உள்ள பணத்தையும் அவங்களே அதை ஒளிச்சு வச்சுட்டு அதை சோழன் தான் திருடிட்டான்னு சொல்லி பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை பார்த்ததுமே சோழன் ரொம்பவே பயப்படுறாரு. ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் நம்புற நிலைமையில நிலா இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பொய் கேஸ் போட்டா அதை நிலா நம்பிடுவாளோ, அப்போ நிலா நம்மளை விட்டு போயிடுவாளோன்னு சொல்லி ரொம்பவே பயப்படுறாரு. ஆனா இதே நேரத்துல நிலாவுமே அங்க வந்துடுறாங்க. இங்க நடக்கிறது அவங்க அப்பா அண்ணன் பேசுறது எல்லாத்தையுமே கேட்குறாங்க. அப்போ நம்ம அப்பா நம்ம கிட்ட உண்மையாவே பாசம் வைக்கலையா, சோழன் கிட்ட கட்டுன இந்த பெட்டுக்காக மட்டும்தான் இப்படி நம்ம அப்பா நம்ம கிட்ட நடந்துகிட்டாரான்னு சொல்லி நிலா நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நடந்திருந்த எல்லா விஷயங்களையுமே சோழனை பிளேம் பண்ற மாதிரியே பண்ணியிருப்பாங்க. அப்ப வேணும்னே சோழன் மேல தப்பு இருக்கிற மாதிரி ஏன் முன்னாடி காட்டியிருக்காங்கிறத நிலா புரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே புரியும் போது அவங்களுக்கு அழுகையாவே வருது. ஏன் நம்ம அப்பா இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசுடைஞ்சு கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம நிலா நினைக்கிறாங்க, அப்போ நம்ம அப்பாவுக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லையான்னு, எதுக்குதான் கூட வச்சுக்கணும்னு என்ன நினைக்கிறாங்க, என்னன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு. அதே மாதிரி இங்க நிலாவோட அப்பாவும் நான் என்னடா அவன் மேல பாசமா இருக்கேன்னு நீ நினைக்கிறியா, அவன் மேல எனக்கு பாசம் இருக்கு, ஆனா அது இருந்தது இப்ப இல்ல, ஏன்னா அவளை நான் என் பொண்ணாவே நினைக்கல. நீ சொன்ன மாதிரி அவ இப்ப உன் பொண்டாட்டி தான், ஆனாலுமே உன்னைய பிரிச்சு அவளை நான் பழி வாங்கணும். ஏன்னா நீ அந்த அளவுக்கு என்ன பேசிட்ட, அதனால மட்டும்தான் நான் இந்த எல்லா விஷயத்தையுமே பண்ணேன். அவளை விருந்துக்கு வீட்டுக்கு கூப்பிடணும்னே எனக்கு என்ன ஆசையா, அவ என்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணாலோ நான் அப்பவே அவளை தலை முழுகிட்டேன். இப்ப வந்திருக்கிறது என் பொண்ணு கிடையாது, உன் பொண்டாட்டி தான். அவளையும் நான் பழி வாங்கத்தான் போறேன்.
அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதிகமா பேசுறாரு. இத கேட்கும்போது நிலாவால தாங்கிக்கிறவே முடியல. அப்போ நம்ம அப்பா கொஞ்சம் கூட நம்ம மேல பாசம் இல்லையான்னு சொல்லி இன்னுமே வருத்தப்படுறாங்க. அடுத்த சீன்ல அவங்க வந்துகிட்டு இருக்கிறத சோழன் கவனிக்கிறாரு. மனோகரன் பொய் கேஸ் போட்டு எப்படியாவது சோழன உள்ள தள்ளிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா சோழனும் இவங்க பிளான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே போலீஸ்ல நிலாவோட அப்பாவை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு. சோழன் போலீஸிடம் முன்பே இந்த மாதிரி அவங்க பொய் கேஸ் போடுறதாவும், அதே மாதிரியே இந்த ஆபீஸ்ல ஏற்கனவே நிறைய கையாடல் நடந்திருக்கு. இவங்க ஏற்கனவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே போலீஸ் வராங்க. இத பார்த்ததுமே நிலாவோட அப்பா தான் பொய் கேஸ் கொடுத்ததால தான் போலீஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லி, "வாங்க சார், இவன் தான் என்னோட ஆஃபீஸ்ல உள்ள எல்லா டாக்குமெண்ட்ஸையும் திருடிட்டான். நிறையா பணத்தையும் கையாடல் பண்ணிட்டான். இவன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு" சொல்லி சோழன கை காட்டுறாங்க. போலீஸ் நேராக நிலாவோட அப்பா கிட்ட வந்து, "இல்ல, நாங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியது உங்கள தான். ஏன்னா உங்க மேல உள்ள டாக்குமெண்ட்ஸும், அதுக்கப்புறம் நீங்க பணம் மோசடி பண்ண டாக்குமெண்ட்ஸும் எங்களுக்கு வந்திருக்கு. இத கம்ப்ளைண்ட் பண்ணதே இவங்க தான். நீங்க என்னடான்னா அவர போய் அரெஸ்ட் பண்ண சொல்றீங்க. நியாயப்படி உங்கள தான் அரெஸ்ட் பண்ணணும்" அப்படின்னு சொல்லி நிலாவோட அப்பாவ போலீஸ் கூட்டிட்டு போறாங்க. அப்படி போற வழியில தான் நிலாவோட அப்பா கவனிக்கிறாங்க. நிலா வாசல்ல இருந்து இத எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. அப்பவுமே நிலாவ அவங்க அப்பா புரிஞ்சுக்காம மனோகரன் கோவமா, "நீ நல்லா உன் புருஷன் கூட சேர்ந்து பிளான் பண்ணி என்ன மாட்டி விட்டுட்டேல. வெளியில வந்து உங்க 2 பேத்தையும் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு 2 பேத்தையுமே பழி வாங்குற மாதிரி தான் பேசிட்டு போறாங்க. நிலா கண்ணீருடன், "அப்பா, நீங்க கடைசி வரைக்கும் என் மேல உண்மையான பாசம் வைக்கலையா? இத கேட்டும் தான் மனோகருக்கு நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோமோ என்கிற மாதிரி தோணுது. ஆனா அது தோணுனாலுமே அவங்களால இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களால எப்படி வெளிவர முடியும்? சோழன் மனசு மாறி இந்த கேஸை வாபஸ் வாங்கினா தான் உண்டு. ஆனா தப்பு எல்லாமே மனோகர் மேல தாங்கும்போது எப்படி நம்ம சோழன் வாபஸ் வாங்குவாரு? அடுத்த சீன்ல நிலா வந்துட்டு சோழன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நிலா இப்பதான் முழுசா சோழனை பத்தி புரிஞ்சுக்கிறாங்க. சோழன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. கண்ணீருடன், "என்னை மன்னிச்சிருங்க. அவங்க சொன்ன பொய்யெல்லாம் நம்பி நானும் உங்கள ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்டேன். என் அப்பா என்னை இப்படி ஏமாத்துவாங்கன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்ல." நிலா ரொம்பவே கவலைப்படுறாங்க. இத பார்த்ததுமே சோழன், "அதெல்லாம் ஒண்ணுமே இல்லங்க. விடுங்க." நிலா சோழனிடம், "நீங்க ஏன் இத முதல்லயே சொல்லல? உங்ககிட்ட சொல்லி நீங்க இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஏன்னா நீங்களே பாசத்துக்கு ஏங்கிக்கிட்டு இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளவு நாள் கழிச்சு உங்க அப்பா பேசுறாங்கன்னும்போது, உங்க அப்பா மேல நான் தப்பு சொன்னா, அது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? அதனால தான் நான் சொல்லல. அதுவும் நான் அந்த நிமிஷம் சொல்லியிருந்தா நீங்க நம்பியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல." இத கேட்டதுமே நிலா, "என்ன மன்னிச்சிருங்கன்னு" சொல்லி சோழன கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. இத கொஞ்சமும் எதிர்பார்க்காத சோழன், "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கன்னு" சொல்லி அமைதியா தேத்துறாங்க. அது மட்டுமல்லாம எப்போதுமே நிலாவோட அப்பாவால தான் நாங்க சேர்ந்தோம்னு சோழன் மனசுக்குள்ளயுமே நினைச்சுக்கிட்டு இருக்காரு.